friends, welcome back to City Samayal. இன்னைக்கு நாம ஒரு ஸ்பெஷலான வத்த குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம். வத்தல், நல்லெண்ணெய், கடுகு, மிளகு, ஜீரகம், வெந்தயம், தேங்காய் துருவல், சின்ன வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், பெருங்காயம் மற்றும் உப்பு. முதல்ல சின்னதா ஒரு ஃப்ரையிங் pan எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரையிங் panல 1 ஸ்பூன் அளவு கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகு, 2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல். இதை எல்லாத்தையுமே ட்ரையா ஆயில் இல்லாம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா கலர் மாறணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வெடிச்சு வரும். இது எல்லாமே நல்லா ட்ரையா நல்லா ரோஸ்ட் ஆகி ரோஸ்ட் பண்ணும்போதே நமக்கு ஒரு நல்ல சூப்பரான ஸ்மெல் கிடைக்கும். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா ஆறுனதும் இதை ஒரு குட்டியான மிக்ஸி ஜாரில் மாற்றி கொரகொரப்பான பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம், ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல். அதே பேன்லேயே நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். வத்த குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி எடுத்துருக்க வத்தல் சுண்டைக்காய் வத்தல். உங்களுக்கு மணத்தக்காளி வத்தல் கிடச்சா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். குழம்புல வத்த குழம்பு எல்லாரோட ஃபேவரட்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு டைம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வத்த குழம்பு இல்லாமல் சாப்பிடவே மாட்டீங்க. ஸோ வத்தல் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ரெடியான வத்தலை நம்ம ஃபைனலாக தான் குழம்புல சேர்க்க போகிறோம். ஒரு பேனில் தாளிப்பதற்கு தேவையான நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக வெந்தயம், தாளிக்க தேவையான கடுகு. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறதால நல்லா பொங்கி வரும் எண்ணெய். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வத்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் கூடுதல் சுவையை தரும். ஸோ ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஒரு 6லேருந்து ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கும் போதே உங்களுக்கு வெங்காயம் பூண்டோட ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பராக வரும் நல்லெண்ணெயோடு சேர்ந்து. இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் பண்ணுங்கள். மசாலாவோட ராஸ்மல் எல்லாம் கம்ப்ளீட்டாக போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பெரிய நெல்லிக்காய் அளவு சைஸில் உள்ள புளி அந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். வத்த குழம்பு நல்லா கொஞ்சம் புளிப்பு சுவையும் கார சுவையோடு இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி இலைகள் தூவி இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு வருது. 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான ஸ்மெல் வருது. எண்ணெய் எல்லாம் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வத்தலை ஆட் பண்ணிக்கலாம்.
என்னெல்லாம் நம்ம அரைச்சி வச்ச அந்த ட்ரை பவுடரை 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வத்த குழம்புக்கு ஃபைனல் டச் ரொம்பவே முக்கியம். 1 ஸ்பூன் அளவு வெல்லம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அட்டகாசமான சுவையான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வாங்க ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். இந்த வத்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை திரும்ப வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.